அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேடில் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறமா அந்த கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ். ஸோ இதில் வந்து இந்த ஆட்டோ அப்படிங்கிறது இந்த டிரைவர் சைடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒன் டச்சில் அப் அண்ட் டவுன் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைல்ட் லாக் பட்டன்ஸ். அண்ட் இது வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரருக்கான கண்ட்ரோல் பட்டன்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் சொன்ன மாதிரியே இந்த எல்போ போர்ஷனுக்கு ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் ஒரு ஸ்ட்ரிப்பு. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு, வேறு ஏதாவது துணி கிணி ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ட்விட்டர் ப்ரொவிஷன் அப்படிங்கிறது ரியர் டோரில் மட்டும்தான் இருக்குது, ஃப்ரண்ட் டோரில் ப்ரொவைட் பண்ணல. யூஸ்வலாக எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் ஃப்ரண்ட்டில் தான் அந்த ட்விட்டர் ப்ரொவிஷன்றது கொடுப்பாங்க. பட் இவங்க ரியர் டோரில் கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே டோர் ஓப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுது. ஸோ இது வந்து ஒரு 7 inch டிஜிட்டல் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது டாப் எண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டர் கன்சோலில் தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ரம்பலோட ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஹெட்லைட் லெவலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட் ஓப்பனரை அடியில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஒரு புல் பட்டன் மாதிரி. அண்ட் டாப் எண்டில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. பட் அதர் லோயர் எண்ட்ஸில் உங்களுக்கு வந்து கீபோர்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டேரிங் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் க்ளீன் ஏர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ PM 2.5 ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேபினுடைய ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் ஆகும். அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ரெனால்ட் லோகோ, அதை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ். அண்ட் இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இந்த டச் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணதுக்கானது மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 7 inch MID டிஸ்பிளேக்கான கண்ட்ரோல்ஸும், அது போக க்ரூஸ் கண்ட்ரோலில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சை வந்து இந்த இடத்துல சென்டர் கன்சோலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுக்கு பக்கத்தில். பட் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸை வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்காக இல்லை ஸ்பீட் இன்க்ரீஸ் டிக்ரீஸை வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஸ்டேரிங் பொசிஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதையும் இதுலேயே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க, தனியாக கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து கார் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும்போது இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுலையுமே கிடையாது, அதுக்கப்புறமா ஆட் பண்ண ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இது வந்து 2022 அப்டேட்டில் தான் வந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு இருந்த டாப் எண்டில் உங்களுக்கு வந்து இந்த லெதரைட் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த மேல் போர்ஷனில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2024ல் ஒரு அப்டேட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் அப்படிங்கிறது வருது. அண்ட் இந்த இடத்துலலாம் ஒரு கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல்ஸும், ஸ்டேரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 7 inch ஸ்க்ரீனுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் அந்த டெம்பரேச்சர் மானிட்டரும் ஃபியூவல் கேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீன் வந்து 3 விதமாக சேஞ்ச் ஆகும். இதில் வந்து 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ மோடுக்கு உங்களுக்கு வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகுது ஸ்க்ரீனு. இது ஸ்போர்ட் மோடு, இது வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகுது. இங்கே உங்களுக்கு ஜிஃபோர்ஸ் மீட்டர், அதுக்கப்புறமா உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்க்கான அந்த மீட்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்கோமீட்டர் அண்ட் ஸ்பீடோமீட்டர் வந்து உங்களுக்கு டிஜிட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கைகரனுடைய அந்த காரனுடைய இந்த சில்அவுட் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் அது மூவ் ஆகிற மாதிரி எல்லாம் அந்த கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரீமியமாக இருக்கு. அண்ட் நார்மலுக்கு உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த டாகிள் ஸ்விட்ச் அப்படிங்கிறது இங்கே கியர் ஷிஃப்டருக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு CVT கியர் பாக்ஸ். ஸோ அதனுடைய கியர் ஷிஃப்டர் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்திருக்கலாம், அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. அண்ட் இந்த ஷிஃப்ட் லாக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த CVT கியர் பாக்ஸில் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா, காரை மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் லாக் யூஸ் பண்ணி நம்ம கியரை வந்து நியூட்ரலில் கொண்டு வந்துக்கலாம். அண்ட் இந்த சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 8 inch ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இல்லை, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஓகே தான். ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கலாம் இந்த சன்லைட்டுக்கு. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு AC வென்ட்ஸ் அண்ட் அதுக்கு கீழே AC கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரோலுக்குள்ளேயே அந்த டிஜிட்டல் மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுன்றது கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது, ப்ரீமியமாகவும் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ரோலர்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டாகிள் ஸ்விட்சஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதும் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டுடைய டிஃபாகர் அண்ட் இந்த லாக்கு அன்லாக் பட்டன், டோருக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆஃப் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஃபோனோ இல்லை ஏதாவது வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸு. அண்ட் இங்கே ஒரு USB-A போட்டு புஷ் ஸ்டார்ட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். அண்ட் இந்த இடத்துல ஒரு பேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் பேடு. அண்ட் அதுக்கு பின்னாடி கியர் ஸ்டிக்கு. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இதுக்கு ஒரு தனியான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஏம்பியன்ட் லைட்டிங்கான ஒரு சுவிட்ச். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லா கார்ஸ்லையுமே வந்து இந்த ஸ்க்ரீன்லேயும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பட்டன் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் எரியும், தெரியுதுங்களா? ஸோ அங்கே அதுக்கப்புறமா இந்த வயர்லெஸ் பேடில் ஸோ இந்த மாதிரி 3 இடங்களில் லைட் எரியும். அண்ட் இந்த கியர் ஷிஃப்ட்டில் ஒரு லெதர் ஸ்டிச்சிங், ஒரு ரெட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் பிரேக் அப்படிங்கிறது பேசஞ்சர் சைட் மவுண்டடாக இருக்குது. அண்ட் அதுக்கும் ஒரு லெதர் ரேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட்
இங்கே வந்து ஒரு பெரிய ஆர்ம் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாஃப்ட் டச்சில் இருக்குது. பட் அது வந்து மூவபிள் கிடையாது. பட் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, க்ளோ பாக்ஸ் மாதிரி. அண்ட் இந்த இடத்துல ஜாகுவர் ஸ்டைலில் இந்த ஒரு ஸ்க்ரோலிங் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்தாப்பில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் கார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். அண்ட் இந்த காரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே ஒரு க்ளோ பாக்ஸு, அண்ட் அது போக இந்த டேஷ்போர்டில் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு க்ளோ பாக்ஸு இப்படி ஃப்ளிப் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி. அண்ட் அது போக அதுக்கு கீழே கன்வென்ஷனலான ஒரு க்ளோ பாக்ஸு. அண்ட் இது வந்து உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூட்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஒர்க் அப்படிங்கிறது தெரியுதுங்களா, ஒரு ரெட் கலர் டிசைன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது அப்படியே வந்து இந்த ஸ்க்ரீன் கிட்ட வரும்போது ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் தான். மேலே ஒரு ஃப்ளாட் அண்டான விஷயம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்கூப் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலுக்கு. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் ஸ்போர்ட்டியாகவும் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சிட்டிங் பொசிஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் சீட்லேருந்து பானட் அப்படிங்கிறது ஒரு 75-80% வந்து விசிபிளாக இருக்குது. அந்த கிங்க்கு அந்த ஹம்பெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாக விசிபிளாக தெரியுது. அண்ட் இது 2023 மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் அப்படிங்கிறது இல்லை. இப்போ 24ல் ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து மேனுவல் டிமிங் தான் இருக்குது 23ன்றதுனால. அண்ட் இந்த லைட்டும் வந்து ஹாலஜனில் இருக்கு இல்லையா, இது 2024லேருந்து எல்இடியில் மாற்றிட்டாங்க. அண்ட் பேசஞ்சர் சைடில் மிரர் கொடுத்துருக்காங்க வைசரில். டிரைவர் சைடில் மிரர் எதுவும் இல்லை.